ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க ஆடிட்டர் விஜயகுமார். இப்ப நம்மளது அன்பு யுகம் சேனல்ல வந்து நான் பிரசன்ட்ல வந்து டிடிஎஸ் பத்தி போட்டுட்டு இருக்கேன். அதுல வந்து டிடிஎஸ்க்கான கிளைமிங் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 30ஓட முடியுது. அதாவது ஜூன் மாசம் 30ஆம் தேதியோட முடியுது. அதுலயும் எஸ்பெஷலா வந்து இப்ப நான் கிளையன்ட்டுகள வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அபோவ் எல்லாமே 12 லேக்ஸ். அதாவது 12,00,000 இருந்து ரூ. 30,00,000 வரையும் சம்பளம் வாங்குனவங்களுக்கு டிடிஎஸ் கிளைம் பண்றதுல எவ்வளோ அமௌண்ட்டுங்க பண்ண முடியும்ன்றத நான் இப்ப லைவாவே பண்ணி குடுத்துட்டு இருக்கேன், எங்க கிளையன்ட்டுக்கு. அதுல 12,00,000 15,00,000க்குள்ள இருந்த ஒரு கிளையன்ட்டுக்கு, அவங்களுக்கு டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 1,50,000 போட்டிருந்தாங்க. அந்த 1,50,000த்தையும் ஃபுல் கிளைமையும் நான் வந்து ரிட்டர்ன் எடுத்து குடுத்தோம். அது எப்படி எடுத்து குடுத்தீங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட ஆக்ஷன் இருக்கணும். ஸோ பேசிக்கா வந்து அவங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களோட சேலரில இருந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரென்டலு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், இஎம்ஐ, பர்சனல் லோனு, அப்புறம் மெடிக்கலு, அப்புறம் பென்ஷன் ஸ்கீம்ஸு, அது மாரி எதனாச்சும் ஃபங்ஷன் இந்த மாரி இருந்தா, அத டிபெண்ட் பண்ணி வந்து ஒரு ரிலேட்டடான ஒரு அலவன்சஸ்ல பேசிக் எக்ஸம்ஷன் அலவன்சஸ்லயும், பிளஸ் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் எம்ப்ளாயர்ல போட்டு நம்ம ஒரு பேசிக் பண்ணலாம். இது வரையும் 15 வரையுமே 15 பிலோ வரையுமே நம்ம ஃபுல் கிளைமும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அபோவ் 15 டூ 20, 20 டூ 25, 25 லேக்ஸ்ல இருந்து 30 லேக்ஸ் இப்படின்னும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு கிளையண்ட்ட பார்த்தேன். அவருக்கு ரூ. 21,00,000 வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஏறக்குறைய ரூ. 2,25,00,000 டாக்ஸ் போட்டிருக்காங்க. பட் அவருக்கு நாங்க கிளைம் பண்ண முடிஞ்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா, 71,000 சில்ற வந்து கிளைம் பண்ணோம். ஸோ அந்த கிளைமுக்கான ரீ அ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் நான் அதே அமௌண்ட்ட தான் கிளைம் பண்ணேன். அது ஃபுல்லா வந்துடுச்சு. இந்த டைமும் வந்து அவங்களுக்கு கூட ஒரு 10,000 வந்து எக்ஸ்ட்ராஸா கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கிளைம் வரும். அது அதுக்கப்புறம் 20லேருந்து 25,00,000 உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 3,400,000 3,400,000 வந்து டாக்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த டாக்ஸ்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெட்யூஸ் பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 61,500 வந்து நாங்க டிடக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவங்களுக்கான எக்ஸம்ஷனுக்கான ரீஃபண்டுக்கான எலிஜிபிலிட்டி வந்தது. இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு ஒரு பெர்சன் என் கிளையன்ட்டுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ரூ. 31,00,000 வந்து அவர் வாங்கியிருக்காங்க. பட் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும், எந்த ஒரு டிடக்ஷனும் அவர் பண்ணவே இல்ல. எங்களுக்கு வந்து ஒரு 2,30,000 ஒரு டிடக்ஷனா போட்டதுல, அவருக்கு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 78,000 வந்து டிடக்ஷன் கிடைச்சிருக்கு. எவ்வளோ? ரூ. 5,04,000 வந்து அவர் வந்து டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. நெறைய கிளைமிங் கேட்கலாம் எங்களுக்கு இருக்குன்னு. பட் இன்கம் டாக்ஸ்ல வந்து அந்த மாரி ஆப்ஷன்ஸ வந்து நியூ ரிஜிம்ல குடுக்கல. அது ஒரு 2டே 2 கேட்டகரிக்கு மட்டும் தான் அந்த எக்ஸம்ஷன் நம்ம கிளைம் பண்ணி கிளையன்ட்க்கு எடுத்து குடுக்க முடிய ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம். சோ, இப்ப நல்லா அவருக்கு வந்து ஒரு ரூ. 68,000 இருக்கு. போன வாட்டியும் அவரு ஒரு ரூ. 25 ஸ்லாப்ல இருந்தாரு. அப்படியே அந்த டிடிஎஸ விட்டுட்டாரு. அ இந்த மாரி வந்து டிடிஎஸ்ங்கள நெறைய விட்டுர்றாங்க. அந்தந்த டைமுக்கு மட்டும் தான் டிடிஎஸ்லாம் கிளைம் பண்ண முடியும். சோ, ஓல்டுலாம் வராது. அதுக்கான டிடிஎஸ்க்கான டைம் வந்து மொத்தம் ஒரு 3 வாரத்துலருந்து 4 வாரத்துல உங்களுக்கான பேங்க்ல வந்து ரீஃபண்ட் ஆயிடும். சோ, நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ரூ. 30,00,000 உள்ளவங்களுக்கும் ரீஃபண்ட் ஆன எலிஜிபிலிட்டி இப்போ நானு 2000 ஆ 26ல இன்னைக்கு 27வது நாள்ல நாங்க பண்ணி அவங்களுக்கு குடுத்துருக்கோம். 27/6/2026ல அவங்களுக்கு கிளைமிங் இருக்கு. சோ, அதனால என்ன சொல்றேன்னா, இப்ப பென்ஷன் ஹோல்டர்ஸு இவங்க இந்த மாரி சேலரி இவங்களுக்கெல்லாம் டிடிஎஸ் கிளைம் பண்ண வேண்டிய டைம் இருந்தா, ஜஸ்ட் இன்னும் ஒரு 3 டேஸ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். சோ, அதுக்கப்புறம் டைம் குடுத்தா குடுக்குறது பெரிய விஷயம். ஏன்னா, இப்ப பிசினஸ் ஐடிஆர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ஐடிஆர் ஓப்பன் ஆயிடும். சோ, இந்த மாரி நெறைய ஐடிஆர்ஸ் நாங்க எஸ்பெஷலி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க உங்களோட பிசினஸ குரோத் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் வந்து எங்ககிட்ட குடுக்கலாம். நாங்க பேசிக்ல இருந்து இந்த இன்கம் டாக்ஸ்ல இருந்து லோனுக்கு போற வரையுமே நாங்க வந்து கைட்லைன் பண்றோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்ங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்றோம். இதுக்கு அடுத்தது நெறைய வந்து எக்ஸாம்பிளிஃபிகேஷன் இருக்கு. நெறைய பத்தி என்ன பேச சொல்லியிருக்காங்க. நான் பேசறதுக்கு ரெடியா இருக்கேன். கவர்ன்மென்ட்ல இருக்கக்கூடிய நெறைய அலவன்சஸ்கள எப்படி நம்ப கெயின் பண்ணலாம்? அதெல்லாம் எப்படி வந்து போய் அப்ரோச் பண்ணி நம்மளால வாங்க முடியும்? அப்படின்ற இதுலாம் இருக்கு. எனக்கு போதிய டைம் கிடைக்காதனால என்னால பேச முடியல. தொடர்ந்து வீடியோ போட முடியல. சோ நான் இதுக்கப்புறம் அஃபிஷியலா வந்து அதுக்கான பெர்சன்ஸ்கள நான் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ குடுத்து பண்ணலாம்ன்னு இருக்கேன். எங்களுக்கு வந்து மோட்டிவ் வந்து வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பேமெண்ட்லாம் இதுல சம்பாரிக்கிற அவசியம் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயமா நான் அத எதிர்பார்க்கல. எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன டேலண்ட் என்னுடைய டேலண்ட் யாருக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அவங்கள போய் ரீச் ஆகணும்ன்றது தான் என்னுடைய மெயின் குறிக்கோளு. சோ யாரும் எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன விட அதிகமாவே நல்லாவே போடுறாங்க. நெறைய எடிட்லாம் பண்ணி போடுறாங்க. நெறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு போடுறாங்க. நாங்க கவர்ன்மெண்ட் இ-சேவை மையம், பான் ஏஜென்சி, கவர்ன்மென்ட் வெண்டாரு இந்த மாரி கவர்ன்மென்ட் சப்போர்ட்டடு, ட்ரஸ்ட் ஓரியன்டடு நாங்க சமூக சேவையில இருந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கோம்.
பட் இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய இது மாதிரி வந்து எல்லாரும் ஒரு பாப்புலரேஷன் நோக்கி போறாங்க. அதெல்லாம் எங்களுடைய எண்ணம் இல்ல. தயவுசெய்து நீங்க புரிஞ்சுங்க. எங்க வீடியோல நாங்க குடுக்குறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், எனி டவுட் நாங்க வந்து ஏ டூ இசட் வரையும் ஆன்லைன்ல ஆயிருக்க பட்டா, பத்திரம் முதல் எல்லாமே பண்றோம். அடுத்தது கிராம நத்த பட்டா பத்தி தான் நான் பேசறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா என்னுடைய கிளையன்ட்க்கு எல்லாருமே வந்து கேட்கறாங்க. அதுவும் அவங்கலாம் வில்லேஜ் பெர்சன்ஸ் அவங்களுக்கெல்லாம் YouTubeலாம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அத நான் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய அ பசங்களுக்கு, அவங்க மருமக அவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பி, அவங்க அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாரி இருக்கும். உங்களோட சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.